ஒரு வயதான பாட்டி கண்ணீரோடு காஞ்சி மடத்து வாசலில் நின்று கொண்டிருந்தார். அடுத்த நொடி மகா பெரிவா தன் கையிலிருந்து ஒரு கைப்பிடி விபூதியே அள்ளித்தர, தன் உசிரே வச்சிருக்கிற சின்ன பேத்தி, பாட்டி எனக்கு சிவனுக்கு வைக்கிற வாசனை மிக்க தாழம்பூ வேணும்னு ஆசைப்படுறா. ஆனா சிவ பூஜைக்கு பயன்படுத்தாத, எங்குமே கிடைக்காத அந்த தாழம்பூவை தேடி அந்த பாட்டி அலைஞ்சு ஒஞ்சு போயிட்டாங்க. கடைசியா வேற வழி இல்லாம காஞ்சி மடத்துக்கு வந்து பெரியவா முன்னாடி நின்னப்போ, மகா பெரிவா கொடுத்த ஒரே ஒரு கைப்பிடி விபூதி அவங்க கையில் இருந்த காய்ந்த இலைகளை எப்படி உலகமே வைக்கிற வாடாத தாழம்பூவா மாத்துச்சு. ஒரு பாட்டியோட பாசத்துக்காக நடந்த அந்த மாபெரும் அற்புதம் என்னன்னு தெரியுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேத்தியின் நடம், பாட்டியின் தவிப்பு. 1980களில் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தில் வாழும் ஒரு ஏழை பாட்டி பெற்றோர் இல்லாத தன் 5 வயது பேத்தியை அவர்தான் வளர்த்து வருகிறார். அந்த பேத்தி ஒரு முறை சிவபெருமான் தாழம்பூக்கு சாபம் கொடுத்த கதையை கேட்கிறார். பொய் சொன்னதால் சிவ வழிபாட்டில் தாழம்பூ சேர்க்கப்படுவதில்லை. ஆனால் அந்த பேத்தி மழலை மாறாமல், பாட்டி சாபம் இருந்தா என்ன, எனக்கு அந்த தாழம்பூவோட வாசனை வேணும், அதை நான் பார்க்கணும் என்று அடம்பிடிக்கிறார். பாட்டி அந்த ஊர் முழுக்க, தெரிந்த தோட்டம் முழுக்க தேடுகிறார். ஆனால் சிவனுக்கு ஆகாது என்பதால் யாரும் அதை வளர்ப்பதோ விற்பதோ இல்லை. ஒரு வறண்ட காட்டில் கிடைத்த பூவும் முற்றிலும் காய்ந்து அழுகிய நிலையில் காம்புகளோடு மட்டுமே இருக்கிறது. மடத்து வாசலில் பாட்டியின் கண்ணீர். பேத்தியின் ஏமாற்றத்தை தாங்க முடியாத பாட்டி கையில் காய்ந்து போன அந்த தாழம்பு காம்புகளையும் இலைகளையும் ஒரு துணியில் சுருட்டி எடுத்துக்கொண்டு காஞ்சி மடத்துக்கு ஓடி வருகிறார். பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்தார். பாட்டி வரிசையில் நின்று, பெரியவா, என் பேத்தி தாழம்பூ வேணும்னு அழுதுகிட்டே இருக்கா, என்னால அதை தேடித்தர முடியல என்று மனதுக்குள் அழுது குமுறுகிறார். பெரியவாளின் பார்வை. பாட்டி பெரியவாளின் அருகில் வந்ததும் பெரியவா அவர்களை உற்று பார்க்கிறார். என்னம்மா, மடியில என்ன வச்சிருக்க? பேத்தி ஏதோ தாழம்பூ கேட்டாலாமே என்று பாட்டி வாயை திறக்கும் முன்பே அந்த நடமாடும் தெய்வம் கேட்கிறது. விபூதி ஸ்பரிசமும் மலர்ந்த தாழம்பூவும். பரபரப்பான அற்புதம். பாட்டி அதிர்ச்சியில் விக்கித்து நின்று தன் மடியில் இருந்த காய்ந்த இலைகளை எடுத்து பெரிவாளிடம் காட்டுகிறார். பெரிவா அதை தன் திருக்கரங்களால் வாங்குகிறார். பெரிவா தன் அருகில் இருந்த தட்டில் இருந்து ஒரே ஒரு கைப்பிடி விபூதியை அள்ளி அந்த காய்ந்த இலைகளின் மீது அப்படியே தூவுகிறார். பிறகு தன் கைகளால் அதை மூடி அச்சதை போல ஆசீர்வதிக்கிறார். பெரியவா கையை எடுத்த அடுத்த நொடி அங்க காய்ந்த இலைகளே இல்லை. அந்த விபூதியின் நறுமணத்தோடு சேர்ந்து முற்றிலும் ஃப்ரெஷ்ஷான தங்க நிறத்தில் ஜொலிக்கும் ஒரு பிரம்மாண்டமான தாழம்பூ அங்கே மலர்ந்து கிடக்கிறது. சாபம் நீக்கிய மகா பெரிவா. மனமே அந்த தாழம்பூவின் தெய்வீக வாசனையால் நிறைகிறது. அங்கிருந்த பண்டிதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். சிவனுக்கு ஆகாத பூ நடமாடும் சிவனான பெரியவாளின் கையில் மலர்ந்திருக்கிறது. பெரியவாளின் உரை. அந்த குழந்தை கேட்டது பூவை இல்லை, அவளோட பாட்டி மேல வச்சிருக்கிற அன்பை. அன்பிற்கு எந்த சாபமும் இல்லை. அந்த விபூதி அந்த பூவோட சாபத்தையும் மாத்திடுச்சு. உன் பேத்தியோட ஆசையையும் நிறைவேற்றிவிடும். எடுத்துட்டு போ என்று பாட்டி ஆசி வழங்கி அனுப்புகிறார். பேத்தியின் மகிழ்ச்சியும் ஆன்மீக ரகசியமும். பாட்டி ஓடோடி போய் தன் பேத்தியிடம் அந்த தாழம்பூவை கொடுக்கிறார். அந்த பூ பல வாரங்கள் ஆகியும் வாடவே இல்லை என்ற அதிசயத்தை விவரித்து, மகான்களின் கையில் இருக்கும் விபூதிக்கு காலத்தையும் இயற்கையின் விதிகளையும் கூட மாற்றும் சக்தி உண்டு. ஒரு பாட்டியின் தூய்மையான பாசத்திற்கு முன்னால்
பிரபஞ்ச விதிகளை மாறும் என்பதை இந்த தாழம்பூ அற்புதம் உணர்த்துகிறது. அந்த பேத்தி வளர்ந்து பெரியவளான பின்பு பெரியவா தன் பாட்டிக்காக கொடுத்த அந்த விபூதி பிரசாதத்தையும் தாழம்பூவின் நினைவையும் தன் வாழ்நாளின் பாக்கியமாக போற்றுகிறார். ஒரு பாட்டியோட பாசத்துக்காகவும் பேத்தியின் மழலை ஆசைக்காகவும் தாழம்பூவையே மலர வச்ச காஞ்சி மகானின் இந்த அற்புதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல மகா பெரிவா பாதமே சரணம் என்று டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும்.